வணக்கம் நன்காயு. நேற்றைய தினம் இலங்கையை உலுக்கிய நீதிமன்ற படுகொலை பற்றியும் நேற்றைய தினம் இலங்கையில் பேசப்பட்டாலும் இன்றைய தினம் 20ஆம் திகதி உலகளாவிய ரீதியில் இலங்கையில் சினிமா பாணியில் இடம்பெற்ற, அதுவும் நீதிமன்றத்திலே இடம்பெற்ற கொலை பற்றிதான் விவாதிக்கப்பட்டும் பலதரப்பட்ட விமர்சனங்களுக்கும் உள்ளாகியுள்ளது. யார் இந்த கணேமுல்ல சஞ்சீவ மற்றும் கொலைதாரி யார்? நேற்றைய தினம் இலங்கையில் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரும் பலதரப்பட்ட குற்றவியல் கும்பல் தலைவருமான கணேமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தற்போது பேசுபொருளாகவும் நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற இந்த படுகொலை தொடர்பில் பல விமர்சனங்களும் வெளியாகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது நாடாளுமன்றத்திலும் இந்த விடயமானது விவாதிக்கப்பட்டு வருவதாகவும், இந்த விடயம் தொடர்பில் பாத்தீங்கன்னு சொன்னால் நாட்டினுடைய ஜனாதிபதி முப்படைகளின் பிரதானியமாக இருக்கக்கூடியவர்கள் இதுவரைக்கும் எந்த கருத்தினையும் விமர்சனத்தையும் செய்யாததுதான் தற்பொழுது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு பலம் பொருந்திய பாதுகாப்பான இடமாக கருதப்படும் நீதிமன்ற வளாகத்தில் இவ்வாறு கொலை நடக்கிறமை நாட்டினுடைய சட்டத்திற்கே பெரிதொரு கேள்வியை உட்படுத்தியதுடன் பல குற்றவாளிகளும் இவ்வாறான செயல்களில் ஈடுபடலாம் என தூண்டுதலை ஏற்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது இந்த கொலை சம்பந்தப்பட்ட சிசிடிவி காட்சிகளும் இணையத்தில் பகிரப்பட்டு மென்மேலும் பலதரப்பட்ட விமர்சனங்களை உட்படுத்தியுள்ளது. இதே நேரத்தில் 24 மணித்தியாலத்திற்குள் நேற்றைய தினம் புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் வைத்து கணேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் பாத்தீங்கன்னு சொன்னார் புத்தளம் பாலாவி பகுதியில் போலீஸ் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டமையும் எல்லோருக்கும் தெரியும். கொலையாளியின் புகைப்படங்களும் தற்பொழுது இலங்கை மட்டுமல்லாது உலகளாவிய ரீதியிலும் செய்திகளாக மாறியுள்ளது. யார் இவர்? எவ்வாறு கைது செய்யப்பட்டார்? முகமது அஸ்மான் ஷெரீப்தீன் என்ற 34 வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார். வேன் ஒன்றுல தப்பி செல்லும் போது இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், போலீஸ் விசேட அதிரடிப்படையின் சுற்றிவளைப்பிலே தான் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இவர் ஒரு முன்னாள் ராணுவ சிப்பாய் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. 1991ஆம் ஆண்டில் பிறந்த இவர் ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையாகிய நபர் எனவும், நீதிமன்ற வளாகத்திலேயே துப்பாக்கிச் சூட்டை பிரயோகம் செய்வதற்கு தைரியமாக இந்த ஐஸ் போதைப் பொருள் பாவனை இருந்திருக்கக்கூடும் எனவும் கூறப்படுகிறது. நீதிமன்ற வளாகத்தில் சினிமா பாணியில் இடம்பெறுவது போல் சட்டத்திரணி போல் வேடமிட்டுக் கொண்டு நீதிமன்ற வளாகத்தில் சட்ட புத்தகத்தில் துப்பாக்கியை மறைத்துக் கொண்டு தைரியமாக நீதிமன்ற வளாகத்தில் நடமாடும் காட்சிகளும் சிசிடிவியில் பதிந்துள்ளது. குறித்த தாக்குதல் சம்பவத்தின் பின்னர் மன்னரூடாக இந்தியா சென்று துபாய் அல்லது ஜப்பான் நாட்டுக்கு செல்வதுதான் கொலையாளியின் திட்டமாக இருந்ததாகவும், கொழும்பிலிருந்து கட்நாயக்கு செல்லும் நெடுஞ்சாலையில் அதிவேகமாக சென்ற வாகனங்களை பாதுகாப்புத்துறை கண்காணித்த போது அதில் சிக்கிய வாகனங்களை கண்காணிக்க இதன் போதே குறித்த நபர் சிக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த கொலை சம்பவம் தொடர்பில் இலங்கையில் அனைவர் மத்தியிலும் பெரும் பாதுகாப்பு குறித்த அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. புதுக்கடை நீதிமன்றம் அதீத பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு உட்பட்டு மற்றும் மிகவும் முக்கியமான நபராக இருப்பினும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே உள்நுழைய அனுமதிக்கும் ஒரு இடமாகும். இருப்பினும் அங்கு நேற்று இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவமானது அவ்வளவு சாதாரணமான ஒரு விடயமல்ல. இது நாடளாவிய ரீதியில் ஒரு பாதுகாப்பு குறித்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய பாதுகாப்பு தொடர்பான கவனையினத்தால் ஏற்பட்டுள்ள விளைவுகளை கடந்த 2019ஆம் ஆண்டு எல்லோரும் அனுபவித்திருக்கின்றோம். கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் திகதி கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயம் உள்ளிட்ட பல இடங்களில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு தாக்குதல் சம்பவங்கள் அத்தனை எளிதில் மறந்துவிட முடியாது. பல உயிர்களை காவு கொண்ட அச்சம்பவத்திற்கு பிறகு நாட்டினதும் நாட்டு மக்களினதும் பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானதொன்றாக கவனிக்கப்பட வேண்டியிருந்தது. இருப்பினும் பாதுகாப்புத்துறை இதனை நிறைவேற்ற தவறிவிட்டதா அல்லது சாதாரணமாக எடுத்துக்கொண்டு விட்டதா என கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றது. அதேவேளை நாட்டின் ராணுவ, போலீஸ் மற்றும் விசேட படையினர் என முழு பாதுகாப்பு அடங்கிய ஒரு பொது இடமான நீதிமன்ற வளாகத்தில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளமை இன்னும் பலத்த விமர்சனங்களை தோற்றுவித்துள்ளது. இந்த நிலைமையை பாதுகாப்புத்துறையின் அசமாந்த போக்கா அல்லது பாதுகாப்புத்துறை தொடர்பான புதிய அரசாங்கத்தின் கவனையினம் மற்றும் பாதுகாப்புத்துறை சார் விடயங்களில் இதுவரை மக்களின் தேவை குறித்து சிறந்த திட்டமிடல்களை அரசாங்கத்தினர் முன்னெடுக்கவில்லையா என்பது உற்று நோக்க வேண்டிய விடயமாக கருதப்படுகிறது.